ஒரு சில விஷயங்களுக்காக மத்தவங்கள நம்பி நம்ம ஏமாந்து போறத விட, நம்மளையும் நம்மளோட தன்னம்பிக்கையும் நம்பி அந்த வேலைய நம்மளே செஞ்சா கூட, நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற்றம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். உறவுகள எந்த அளவுக்கு நமக்கு நேசிக்க தெரியுமோ, அதே அளவுக்கு கொஞ்சம் விலகி இருக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களாவே நம்மள விலக்கி வைக்க வேண்டியதா இருக்கும். அனாவசியத்துக்கும், அத்தியாவசியத்துக்கும் உள்ள அர்த்தத்த மட்டும் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, நம்மள்ல பல குடும்பங்கள் வந்து கடன் இல்லாத வாழக்கூடிய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய சில உறவுகளே அவங்களுடைய வார்த்தைகள்னாலயும், செயல்கள்னாலயும் நம்மள ஏதோ ஒரு காரணத்த வச்சு காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளோட சுயமரியாதை இழந்து தான் ஒரு உறவ நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட எந்த உறவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக தனியா போராட வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் தைரியத்தோட நில்லுங்க. வயசான காலம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி, நமக்குன்னு ஏதாவது ஒண்ண சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, உறவுகள்னால கைவிடப்பட்டாலும் கூட, தனிமையில இருந்தாலுமே தன்மானத்தோட நம்ம வாழலாம். ஒரு நபர்கிட்ட பேசி எந்த ஒரு பயனுமே இல்ல அப்படின்னும்போது, மௌனம் தான் சிறந்ததா தெரியும். அதுவே பேசுறதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல அப்படின்னும்போது, பிரிவு தான் மேலானதாவும் இருக்கும்.